நேரம் காலை 8:30 நம்ம சென்னையே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம ஷோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஐடி லே ஆஃப் பத்தி தான். அதாங்க இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலையை விட்டு தூக்குறாங்கல்ல, அதை பத்தி தான். இதை பத்தின உங்கள் கருத்து என்ன? கால் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 0444. ஹலோ சார். சொல்லுங்க பிரபு. சார், இந்த ஜாப் எக்ஸ்டென்ஷன் பற்றி கேட்டிருந்தேன்ல சார், ஏதாவது சான்சஸ் இருக்குமா சார்? பிரபு, நம்ம கம்பெனியே லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் சேலரி போட்டதே பெரிய விஷயம். ஐம் சாரி. இல்லை சார். சார் சார் டேய், என்னடா எதுவும் செட் ஆச்சா? வேலை கிடைக்கிற வர நீ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்களடா. ஆமாம். அங்கே ஏதாச்சும் உடனே காசு வர மாதிரி வேலை இருக்குமாடா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? மாட்டினா லைஃபே போய்ட்டுண்டா அதில். சும்மானு எனக்கு ஒரு வழி தெரியலடா. எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துட்டேன், எவனும் ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறான். ஃபாரினில் வேலை வாங்கி தரேன்னு வீட்டை அடமான வச்சு ஒரு ஏஜென்ட்டை காசு கொடுத்தேன். அந்த நாயை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். 5-6 நாளில் காசை வேற கட்டணும், இல்லை வீடு ஏலத்துக்கு வந்துடும். நான் என்ன பெர்மனெண்ட்டாக இதை பண்ண போகிறேன்? வேலை கிடைக்கிற வரைக்கும் தானே. சரி விடு, நாளைக்கு நான் சிவராஜ் அண்ணகிட்ட கூப்பிட்டு போகிறேன். அவர் என் காலேஜ் சீனியர் தான். இதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம். சைட்டேட்ரா. ஸ்டஃப் கூட யார்ட்டையும் கிடைக்கிறதில்ல. ஜி, ஸ்டஃப் எது இருக்குமா? ஜி, அந்த தொழிலை விட்டு 1 வருஷம் மேலே ஜி. நீங்கள் வேலை விட்டு கேளுங்க. ஃபக். இந்த பசங்க கீழே வந்திருக்காங்கண்ணா. அண்ணன் தாண்டா வர சொல்லியிருந்தாரு, மேலே அனுப்பு. சரிண்ணா. குணா, சொல்லுங்கண்ணா. என்ன இந்த பக்கம்லாம் ஃபோன் வருது? இல்லைண்ணா, சரக்கு வேணும், ரொம்ப டிமாண்டாக இருக்கு. கிடைக்குமாண்ணா? என்னங்கண்ணா, ஃபேன் சிஸ்டர் தானே எப்பயும் வாங்குவேன். என்ன புதுசா? அண்ணா, உனக்கே தெரியும்ண்ணா, புதுசாக ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கான். சரியான குடைச்சலாக இருக்கான். பார்டரை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே சரக்கு ஏற்றுறதுலாம் முடியாத காரியம்தான். சரக்குலாம் முன்ன மாதிரி கிடையாதுண்ணா. காசை வச்சா தான் சரக்கு வெளியே எடுக்க முடியும். சரிண்ணா. காசு அனுப்பு, சரக்கு உன் கைக்கு வரும். சரிண்ணா, ஒரு 5 கிலோ வேணும்ண்ணா. சரி, கொஞ்சம் மாற்றி விட்டுருண்ணா. டேய், நீங்கள் சொன்ன பசங்க வந்திருக்காங்க. ஏய் வாங்கடா. அண்ணே, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு பிரபு. டேய், அவன் சொன்னதுனால தான் உன்னை சேர்த்துருக்கோம். ஏதோ கஷ்டம்னு சொன்னான், கரெக்டாக சொதப்பாமல் செஞ்சிருவியா? இல்லைண்ணா, கண்டிப்பாக சொதப்பாது, பர்ஃபெக்டாக பண்ணிடுறேண்ணா. சரக்கு நாளைக்கு எங்கே எப்போ கொடுக்கணும் சேர்த்து சொல்லுவான். சரிண்ணா. ம், வரண்ணா. நம்மள்ட்டே நிறைய பசங்க இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் எதுக்குண்ணா? போலீஸ் மொப்பம் ஜாஸ்தியாச்சுடா சேர்த்து. பழைய ஆள்னா சந்தேகம் வந்துடும். அதான் அவனை வச்சே போகலாம். சரிண்ணா.
சொல்லுங்கண்ணா. ஏடா ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டியா? அண்ணா இங்கே தானே இருக்கேன், லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. சரி, ஒயிட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வருவான். நீயா அவன்கிட்ட போய் எதுவும் பேசாத, அவனே அவன்கிட்ட வந்து பேசுவான். ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஜி அண்ணன் எதுவும் கால் பண்ணாங்களா? நீங்கள்? அதான் ஜி 5 கிலோ கரெக்டாக இருக்கும்ல? இருக்கு ஜி. லாஸ்ட் டைமே 4 கிலோ மாற்றி கொடுத்துட்டீங்க, இந்த தடவை கரெக்டாக இருக்குல்ல? இல்லை ஜி, கரெக்டாக இருக்கும் ஜி, கரெக்டாக இருக்கும் ஜி, கரெக்டாக இருக்கும். ஜி காசு இருக்கு ஜி, காசு. அட சும்மா வச்சுக்கோங்க ஜி. அண்ணா சொல்லுங்கண்ணா. டே மயிறு, சரக்க வேண்டடா கொடுத்து தொலைஞ்ச, அங்கடா பிடிங்கிட்டு இருக்கிற? அண்ணா என்ன சொல்றீங்க, உண்மையே புரியலண்ணா. நீங்க சொன்ன அதே ஆள்கிட்ட தான் நான் கொடுத்தேன். ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு, அவராக வந்து பேசினாரு, வாங்கிட்டு போனாண்ணா சரக்கை. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, சரக்குன்னா 1/2 மணி நேரத்தில் உன் கையில் இருக்கணும். இல்லாட்டினா அண்ணன் என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாது. சொல்லுண்ணா. ஒரு பக்கம் சரக்கு மாத்துறது, இன்னொரு பக்கம் ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு கலெக்ஷன் பார்க்குறது. மாஸ் பண்ணுறேண்ணா. அது இருக்கட்டே, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுண்ணா. நான் ஃப்ரான்சிஸ் பார்க்க கேரளா போயிட்டு இருக்கேன். என் பையனுக்கு டம்பல் ஒன்று ஆர்டர் பண்ணேன். 5 கிலோக்கு பதிலாக 4 கிலோ மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே. அது நான் ரிட்டர்ன் போட்டு எடுத்தேன். இன்னைக்கு டெலிவரி இந்த கால் வந்துடுச்சு. அது மட்டும் வாங்கி வச்சிடு என்ன? ஓகேண்ணா, டன். டாடாடா, எதுக்கும் வாங்கிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடு. ஷுவர்ண்ணா, நான் செக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். எப்படா வருவான்? அப்பவே கிளம்பிட்டு சொன்னான்டா. டே ஒரு நிமிஷம், ஆஃபீஸ் கல்றா போயிட்டான். யா டெல் மீ ராம். எப்போ பாரு ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு. டே சுமனு, இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. சரக்கு நூலாட்ட கை மாறிடுச்சுடா. டேய் என்னடா சொல்ற? இதுக்கு தானே நான் அன்னைக்கே சொன்னேன். எப்படா? டே அதை சொல்கிறதுலாம் இப்போ டைம் இல்லை. போன வருஷம் உன் பர்த்டேக்கு அவுட்டிங் போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது எதுக்கு நான் இப்போ கேட்குறேன்? டேய் கேட்டக்கு மட்டும் போய் சொல்லு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாடா போனோம். அப்போது தாசண்ணா கடை பக்கத்தில் வச்சு ஒருத்தன்ட்ட பொருள் மாற்றி விட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அவனோட டீட்டெயில் தெரியுமா? அவனாடா, அவன் 2 நாள் முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட ஸ்டஃப் இருக்கான்னு கேட்டான்டா. ஏன் என்னாச்சு? டேய் அவன்கிட்ட தான்டா சரக்கு மாறிடுச்சு. அவன் இருக்கிற இடம் தெரியுமா? அட்ரஸ்லாம் எதுவும் தெரியாதுடா. ஆனால் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட ஸ்டஃப் இருக்கான்னு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஒரே நிமிஷம், டிபியில் கூட அவன் ஃபோட்டோ தான் வச்சுருந்தான். அவனான்னு பார்த்து சொல்கிறேன். டக்குன்னு அனுப்பு, டக்குன்னு அனுப்பு. ஏன் அனுப்பியிருக்கேன் பாருடா. டே 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 தயவு செஞ்சு அனுப்புடா. அவனே தாண்டா, அவனே தாண்டா. இப்போ அனுப்புறேன் பாரு. உடனே அனுப்பு, உடனே அனுப்பு, உடனே அனுப்பு.
ஹலோ ஜி, ஜி கேக்குதா? யாரு? ஜி நான் தான் ஜி அந்த டெலிவரி ஏஜென்ட் ஜி. காலைல அந்த பார்க் பக்கத்துல பார்சல் ஒன்று உங்களுக்கு டெலிவரி பண்ணேன். நீங்களா ஜி? சொல்லுங்க ஜி. ஒன்றும் இல்லை ஜி, பார்சல் மாற்றி டெலிவரி பண்ணிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நானே வந்து வாங்கிக்கிறேன். ஜி இப்போதான் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன ஜி இல்லீகலா ஸ்மக்லிங்லாம் பண்ணுறீங்க? எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதெல்லாம்? நான் இப்போவே போய் போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். டேய், நீ யாரு, எப்போ, எங்கே வச்சு சரக்கு வாங்குவ எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணியிருக்கேன். ஒழுங்கா சரக்கு கொடுத்துரு, இல்லை நடக்கிறதே வேற. ஓ அப்படியா? அப்பனா ஒன்று பண்ணு, என்னோட சரக்கை காணும், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றா. மாயிர ஹலோ ஹலோ. இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன இது? ஏதோ லாட்டரி டிக்கெட் மாதிரி இருக்கு. ஜி காசு இருக்கு ஜி, காசு. அட சும்மா வச்சுக்கோங்க ஜி. இன்னைக்கு தான் ரிசல்ட்னு போட்டிருக்கு. $10 லட்சமா? இந்த நேரத்தில் யாரு? செல்லம், என்ன ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக மறந்துருப்ப. அதான் ஞாபகப்படுத்தலாமேன்னு கால் பண்ணேன். சத்யா, நம்ம தான் மியூச்சுவலாக பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, ஏன் அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற? என்ன பண்ணுறது, போதையை போட்டாலே ஓன் ஞாபகம் தான் வருது. ஏய் ஃபோனை கூட. ஹலோ, நான் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஏன் பிள்ளை அடிக்கடி கால் பண்ணி உங்கள் நேமை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? இது நேமை ஸ்பாயில் பண்ணுறேண்ணா? அது இருக்கட்டும், உங்கள் நேம் என்ன சார்? அது எதுக்கு சார் உங்களுக்கு? இனிமேல் கால் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இல்லைனா போய் டீசெண்டாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். பேர் தானே சார் கேட்குறேன், அதை சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? ஏய், என் பேர் கோமதி சங்கர். ஃபோனை வைக்கிறியா? என்ன பேர் சார் இது? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? உங்கள் வீட்டில் கோமதி கோமதி தான் கூப்பிடுவாங்களா? நான் நார்மலாகவே பயங்கரமாக பேசுவேன், இப்போ டோப்பில் வேற இருக்கேன். தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்காத. போதுண்டா சேது, செத்துற போனான். டேய் உண்மையை சொல்லு, சரக்கை யார்கிட்ட கொடுத்த? என்ன பிளான் பண்ண? யாருக்காங்க நீ? சத்தியமாக நான் எந்த பிளானும் பண்ணலண்ணா. உங்களை பற்றி தெரிஞ்சு நான் எப்படி நான் பண்ணியிருப்பேன்? மயிறு, உன்னால என் பிஸ்னஸ் ஒன்றும் உயர போகிறதில்ல.
நீ சொதப்பின அடுத்த செகண்டே இன்னொரு ஆளை வச்சு சரக்கு டெலிவரி பண்ண. ஆனால் என் சரக்குக்கான காசு யார் தருவா? அண்ணே ஆளை கூட ட்ராக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சேது தல்றா பார். அண்ணா வேணாண்ணா, சர்டிஃபிகேட்ண்ணா, என் லைஃப்ண்ணா. அண்ணா சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குண்ணா. நாளைக்கு நைட்டுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டு ஃபைல் வாங்கிட்டு போ. டேய் வாடா. சுமனே உடனே பாலக்காடு கிளம்புடா, ஒரு வேலை இருக்கு. சுமனை பணத்தை கொடுத்துட்டியா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தாச்சு, சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேடா. Hello? Hello, am I speaking to Mr. Prabharaj Nahendran? Yeah, please tell me. Congrats, Prabhu. You are selected for the role that you have applied for Softcore Technologies. Please come directly to our office for further verification and other procedures. Thank you, ma'am. Thank you so much. Thank you so much. ஒன்பது மணி 30 இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது அதிகமாகிறது கஷ்டமா இருக்கு. இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா 5 கிலோ கஞ்சாவோட ஒரு இளைஞரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி திரு கோமதி சங்கர் அவர்கள் கைது செஞ்சது ரொம்பவே பாராட்டு. லாஸ்ட் அவங்களுக்கு நம்ம தானே கால் பண்ணோம், ஒருவேளை போலீஸ் நம்மளையும் தேடுமோ? ఫ్రాన్సిస్ నమ్మడ చెక్కన పోలీస్ గారు బొక్కి